சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்மிகு என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு கிருஷ்ணாவதாரத்தின் சிறப்புகளும் போதனைகளும். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளம். ஆரம்பிக்கலாம் ஐயா. ஆன்மீக உள்ளங்களை, கிருஷ்ண ஜெயந்தி இந்த தினத்தில் இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான கடவுளர்களிலே காப்பிய நாயகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய சிறந்த போற்றுகின்ற நாளாக இரண்டு இதிகாசங்களிலே ராமாயணம், மகாபாரதம். இந்த மகாபாரதத்தில் யார் ஹீரோ, கண்ணனா அர்ஜுனனா என்று சிந்திப்போம். அவ்வாறு சிந்திப்போமே என்று சொன்னால், கதையில் ஹீரோவா பஞ்சபாண்டவர்களிலே ஒருவனாகிய அர்ஜுனன் சொல்லப்பட்டாலும், உண்மையிலே கதையை நடத்தி செல்லுகின்ற முழுமையான அத்துணையும் இயக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய ஒரு இறை அம்சமாக கிருஷ்ண பரமாத்மாவை போற்றுகின்றோம். அப்படி போற்றுகின்ற வகையில் கிருஷ்ணருடைய தோற்றத்தை அவதாரம் என்று சிறப்பாக நாம் குறிப்பிடுகின்றோம். என்ன காரணம் என்றெல்லாம் பார்த்தா, திருமால் என்று சொல்லப்படுகின்ற மகாவிஷ்ணுவனுடைய 10 அவதாரங்களிலே ஒருவராக அந்த தனிச்சிறப்பு. அவ்வாறு மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், இப்படி வரிசையா 10 அவதாரங்களை பேசுவார்கள். அப்படிப்பட்ட 10 அவதாரங்களிலே சிறந்த அவதாரமாகத்தான் கடைசி அவதாரமாக நாம் காணுகிறது கிருஷ்ணாவதாரம் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட கிருஷ்ணாவதாரத்தில் என்ன மகிமை என்று சொன்னால், மற்ற அவதாரங்கள் இறைவனுடைய தோற்றம், அவதார தோற்றம். அது மச்சாவதாரம் என்று தொடங்கி கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரத்தில் தான் விலங்கின தோற்றங்களிலிருந்து இறைநிலை வாயும் மனமும் பொருந்திய மனிதனாக வந்த நிலை. அது வாய் மனம். நரசிம்ம அவதாரத்துக்கு பின்னாடி தான் அது. அதுக்கு பின்னாடி மனிதன் வந்தாச்சுன்னு வச்சுக்கோ. மனிதனுடைய தோற்றத்தில் வேட்டையாடி வளர்ந்தான் இல்லையா? வேட்டையாடிய காலகட்டத்தில் அதற்காக தான் வில் அம்பு. உழவு தொழில் செய்த காலகட்டத்தில் பரசுராமர் என்று உழவு தொழிலை கருவியாக கொண்ட அவதாரம் பலராமர், பரசுராமர், ராமர்.
அப்படி உழுதும் வேட்டையாடியும் மனிதன் வளர்ந்த விதத்தை சுட்டுவதுதான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தினுடைய தனிச்சிறப்பு இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறோம். எந்த வகையில அது தனிச்சிறப்பு என்று சொன்னால், அவதாரத்தினுடைய நோக்கம் என்பதுதான் அங்கே நாம் சிந்திக்க வேண்டும். பெரிதும் நாம் கிருஷ்ணனை போற்றுவது மகாபாரதத்தில். அந்த மகாபாரதத்தில் சொல்லப்படுகின்ற பஞ்சபாண்டவர்களுடைய கதையை குறிக்கிறார்கள். ராமாயணத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே ஐவருக்கும் பத்தினி திரௌபதி என்று சொன்னார்கள். இது ஏன் இந்த முரண்பாடு என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்துலதான் திரௌபதி என்ற கதாபாத்திரம் இங்கே எவ்வாறு முன்னோர்களாலே பெரியவர்களாலே நமக்கு வடிவமைக்கப்பட்டது என்பது முக்கியம். அதாவது திரௌபதி என்ற கதாபாத்திரத்தை ஒரு பெண்ணாக காட்டி அது மனிதனுடைய ஆன்மாவாக உணர்த்தப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால், அந்த ஆன்மா செயல்படக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய 5 புலன்கள், அந்த புலன்கள் எல்லாம் பஞ்ச பாண்டவர்களாக எடுத்து சொல்லப்பட்டது. உடம்பிலே இருக்கிற ஆன்மா திரௌபதியாகவும், 5 புலன்கள், அந்த 5 புலன்கள் இயக்கம். இப்ப புலன்கள் எல்லாம் ஏற்கனவே என்ன செஞ்சதோ அதே செயலை செய்துக்கிட்டு அந்த பழக்க வாதனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த 5 புலன்களால் கட்டுண்டு போன ஆன்மா. அந்த ஆன்மா தான் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா விழிப்பு நிலைக்கு வர வேண்டி இருக்கு. ஆன்மா சகப்பழக்க வாதனைகள் என்று சொல்லக்கூடிய புலனின்மங்களிலே சிக்குண்டு திரும்ப திரும்ப அந்த புலன் பழக்கங்களையே நாடி வாழ்கிற ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து மீட்சி பெற வேண்டும். நீ எப்ப மீட்சி பெற்று வரப்போற அப்படின்னு கேட்குறாங்க. அப்பத்தான் துர்ச்சாதனைகள் என்பது அங்கே கதையில வருது. உங்களுக்கு தெரியும், ஒரு கதாபாத்திரம் அந்த சபையில அவளை மானவங்கப்படுத்துறதுக்கு உத்தரவிடுகிறான். அப்ப துச்சாதனன் துகில் வருகிறான் என்று அறியப்பட்டிருப்போம். அது என்னன்னா, துகில் என்ற சொல் மேலே அணுகின்ற ஆடையையும் குறிக்கும். துகில் என்று சொல்லுகிற சொல் மனிதன் உறங்கி போய் கிடக்கிறான், விழிப்பு நிலை பெறவில்லை என்பதையும் குறிக்கும். அப்படி மனிதன் தன்னுடைய பழக்கங்கள் பதிவுகள் காரணமாக ஆன்மா சிக்கிக் கொண்டிருக்கிறத விழிப்பு பெற வேண்டும் என்று சொல்லுவதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த திரௌபதி துகில் உரையப்படுகிற காட்சியை ராமாயணத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். பெரியவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா அர்த்தம் இல்லாமல் சொல்லலை. பெரியவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா ஏன் சொன்னாங்கன்றது ரொம்ப முக்கியம். நாம் ஏன் எதுக்குன்னு சிந்திக்கணும். ஐவருக்கும் பத்தினி திரௌபதி வணங்கப்பட வேண்டிய கடவுள் என்றால் எப்படி என்று சிந்திக்க புகுந்தோமே என்று சொன்னால் இதுதான் அதனுடைய தத்துவ விளக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பஞ்சபாண்டவர்கள் புலன் என்றும் துச்சாதனன் என்று சொல்லக்கூடிய துர்சாதனைகள், தீய செயல்களை செய்த பதிவுகள் அங்கே துகில் நீக்கம் பெற வேண்டியிருக்கிறது. அந்த ஆடை களையப்பட வேண்டியிருக்கிறது. ஆன்மா துகில் என்ற தூக்கத்திலிருந்து விழிப்பு பெற வேண்டியிருக்கிறது. அதனால்தான் தூக்கத்திலேயே ஒரு பெருநிலையை சொல்வார்கள்.
அது தூங்காத தூக்கம் என்று சொல்லுவார்கள், அரிதியில் யோக நித்திரை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நனவு, கனவு, உறக்கம் என்ற 3 நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரானது. நனவுல இருக்கும், கனவுக்கு போகிறோம், தூங்கி போயிடுறோம், மறுபடியும் முழிச்சு நனவுக்கு வந்துடுறோம். இந்த 3லயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய உயிரானது 4வது நிலைக்கு உயர வேண்டும். அதுதான் அரிதுயில் யோக நித்திரை என்று சொல்லக்கூடிய அகவிழிப்பு. இந்த அகவிழிப்பு நீ பெற வேண்டும் என்று உணர்த்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த கதையில பஞ்சபாண்டவர்கள் என்பதையும் ஆன்மா என்பதை திரௌபதியாகவும் காட்டி அவங்க தாயக்கட்டை விளையாடுறாங்க. அந்த சூதாட்டத்தில் முதல்ல யாரை நீ வச்சு ஆண்ட? முதல்ல உன்னுடைய நாட்டை இழந்த, உங்களை எல்லாம் இழந்த, அதுக்கப்புறம் என்ன இழந்த? உன்னையே இழந்த பின்னால என்ன இழக்க என்ன இருக்குன்னு சொன்னதுல தான் தத்துவம் இருக்கு. தன்னை இழந்த பின்னக்கு பயனில்லை. தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்ற பெருநிலைக்கு வர சொல்லி பெரியவங்கள்லாம் அடையாளமாக குறிப்பிட்டு சொன்ன இடம் அந்த துகில் உரியப்படுகின்ற இடம். அப்போ அங்க எது தடையா இருக்கு? அந்த ஆன்மா மீட்சி பெறுவதற்கு, விழிப்புணர்வு பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால், நான் எப்பேற்பட்டவே, நான் யாரு, நான் தான் எல்லாம் என்று எண்ணக்கூடிய ஈகோ என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு இருந்தால் அவன் கடை தேற்றம் பெற முடியாது. அப்ப யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று சொன்னார்களே, அங்கே அந்த நான் என்னுடையது என்ற இரண்டும் அழிய வேண்டும். அதனால்தான் அந்த அம்மா இப்படி சேலையை பிடிச்சுக்கிட்டு கத்தன வரைக்கும் அங்கே ஒரு பதிலும் கிடைக்கல. யான் என்னதை பிடிச்சிட்டு இந்த ஆன்மா என்ன பண்ணணும்? நாம இறைநிலையிடம் சரணடைய வேண்டும். பக்தி மார்க்கத்திலே போகின்றவர்கள் எல்லாம் சிந்தனை பண்ணுங்கள். பக்தி மார்க்கத்திலே போய் இறைவனிடத்திலே போய் என்ன கேட்குறீங்க? எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். அவன் என்ன கேட்குறான் உங்ககிட்ட? நீ எனக்கு எனக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய, முதல்ல ஒன்றை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்குறான். இறைவன் என்ன கேட்குறான்? உன்னையே என்கிட்ட கொடுத்துரு. உன்னை என்னிடம் தந்து விட்ட போது இந்த கிருஷ்ணான்னு பிடிச்சுக்கிட்டு கத்தனை வரைக்கும் திரௌபதிக்கு கிடைக்காத உதவி, அந்த பரம்பொருளை நோக்கி 2 கையையும் உயர்த்தி சரணாகதி நீதாம்பா கதின்னு விட்டுட்டு கையையும் விட்டாச்சு. இப்போ சேலை விலகனா என்னாகுன்ற பயம், நான் தான் காப்பாற்றிக்கணும் என்னங்கிற இடத்த விட்டு தூக்கி எறிஞ்ச இடத்துல இறைநிலையாகிய அந்த கிருஷ்ணன் அங்கே மானபங்கப்படுத்தப்படுகின்ற நிலையிலிருந்து அவளை மீட்டெடுத்தார் என்று அறியப்படுகிறோம். இதை தான் துரியம் அரிதியில் யோக நித்திரை என்று சொன்னார்கள். அப்ப நாமெல்லாம் அது மாதிரி உலகத்துல கஷ்டப்படுறோமானா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கு தான் யோக ஞான விஷயங்கள்ல பூர்வ மத்தியில தியானம் செய்வதையும் உச்சியில தியானம் செய்வதையும், இங்க பெட்ரூட்டரி கிளாண்ட் இருக்குன்னு சயின்டிபிக்காவும் சொல்லி, இங்க பினியல் கிளாண்ட் இருக்குன்னு சயின்டிபிக்காவும் சொல்லி, அப்ப யோகா பண்ணுன்னு சொன்னா நான் பிடிவாதமா அதெல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டேன். கிருஷ்ணாவதாரமா அங்க அவருடைய அவதார தினத்தன்றைக்கு படத்தை வச்சு பெருசா பூஜை பண்ணி ப்ரேயர் பண்ணிக்குவேன், அதை மட்டும்தான் செய்வேன்னா, தத்துவத்துக்கு நீங்க வரணுங்கிறதுக்கு தானே மகாபாரதத்துல சொன்னாங்க. ஏன் வரமாட்டேங்கிறீங்க? வாங்க, நல்ல விஷயத்த கேளுங்க, அந்த பயிற்சிகளை பண்ணுங்கன்னு சொன்னா அதற்கு நாம தயாராக. விநாயகர் பிறந்த நாள் இல்லையா? விநாயகர் சதுர்த்தி.
விநாயகருடைய தத்துவத்தை ஔவையார் பாடுறாங்க விநாயகர் அகவல்ல. அவ்வளோ அழகா முழு தத்துவத்தையும் சொல்லி அந்த விநாயகர் அகவல்ல தத்துவத்தை சொல்லி வழிபடுன்னு நமக்கு சொன்னா, நாம் என்ன பண்ணுறோம், நல்ல சின்ன சிலையா இல்லை பெரிய சிலையா வீதிக்கு வீதி வச்சு கும்பிட்டுட்டு அதை விசர்ஜனம் பண்ணிட்டு முடிச்சுக்கிட்டா, அப்போ விநாயகர் தத்துவத்தை ஔவையார் சொல்லியும் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நாம் எங்கே போயிட்டு இருக்கோம்னு யோசனை பண்ணி பார்க்கணும். அதே போல தான் சிவனை வணங்குகிறவர்கள் சிவன் ராத்திரியில் கும்பிடுறீங்க. ஆனால் சிவனுடைய வணக்கம் எங்கே சொல்லப்படுகிறது என்பது சிவபுராணத்திலே நீங்கள் புரிந்து இருப்பீர்கள். அந்த சிவபுராண பாடலை முழுவதுமாக எடுத்து நீங்கள் ராத்திரி பூரா கண் முழிக்கிறது சிவன் ராத்திரி இல்லை. இந்த விழித்திரு என்று சொன்னார்களே, அது அகவிழிப்பை சொன்னார்கள். நீங்கள் புறக்கண்ணை ஊனக்கண்ணை திறந்திருந்தால் பயனில்லை. அதனால்தான் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் சிவபுரத்தினுடைய என்று சொல்லப்பட்டது அந்த சிவபுராண கதையிலையும் சொல்ல. உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டது. மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தார்னா விஷ்ணு சக்கரம் வச்சிருக்காரு. அந்த சக்கரம் தான் சுழற்சி, எல்லாத்துலேயும் சுழற்சி தான் அடிப்படை. அணுவுக்குள்ள போய் பார்த்தா அணுவுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்சியும் காட்டின்னு விநாயகரை கொல்ல பாடப்படுது. அந்த அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய மையக்கருவும் சுழன்று கொண்டு தான் இருக்கு. பூமியும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. பூமியை சந்திரன் சுத்திக்கிட்டு இருக்கு. இது ரெண்டும் சூரியன் சுத்திக்கிட்டு இருக்கு. இது சூரியன் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு. சூரியன் 9 கோள்களும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பேரிய கமண்டலம் பிரபஞ்சம் முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கு. விண்மீன்களும் சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே சுழற்சி தான் அடிப்படைன்னு வச்சுதான் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு கையில சக்கரத்தை கொடுத்தாங்க. அப்ப இப்படியெல்லாம் கடவுளருக்கு தத்துவத்தை கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்க சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க, மகாவிஷ்ணுவை சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டா போதுமாங்கிறது தான் நம்ம கேள்வி. இதனாலே அன்பர்களே, கிருஷ்ணன் பிறந்த நல்ல நாள். கிருஷ்ணன் பிறந்து குழந்தை பருவத்திலே செய்த லீலைகள், விளையாட்டுகள், மகிழ்ச்சியோடு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாடகம், ஒரு நல்ல ஒரு இயல் இசை நாடகம் என்று மூன்றையும் சேர்த்து பாட்டு பாடி நடிச்சு காட்டி கதாகாலட்சேபம் பண்ணி சொன்னா, அப்படி வெண்ணையை திருடி உண்டதும், அங்கே அந்த கம்சனை வதம் செய்ததும், அப்ப இறைநிலை எங்கும் தீமையை கண்டிப்பதற்கு அதனை தடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னா, அது தீமைகள் அதிகமாகிற போது அதனை தடுப்பதற்கு நான் அவதாரம் எடுக்கிறேன் என்றுதான் அவர் சொன்னது. உண்டா இல்லையா? ஸ்டேட்மெண்டே கொடுத்துடுறார். இந்த உலக அதையெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன், அவதாரம் எடுத்து வருவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். ஆனா இப்ப நம்ம ஆள என்ன கேட்கிறான்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய கேடு தீமையெல்லாம் பார்த்தா உன்னை பத்தலையா, உனக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெரியலையா, என்ன இறைவா நீ எப்ப அவதாரம் எடுக்க போற, தீமையெல்லாம் அதிகமாகும் போது வருவேன்னு சொன்னியே, ஆனா இங்க எல்லாம் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு தீமையெல்லாம் அதிகமாகி கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஒரு தீய நிலையிலிருந்து விமோசனத்துக்கு கடவுள் வல்லியேன்னு நீங்க கேட்கறது என் காதல விழுது. ஆனால் ஒரு மனிதனுடைய கலைகளினுடைய வளர்ச்சி என்று பார்க்கிற போது உயிரின வளர்ச்சியாக வந்து நரசிம்ம அவதாரமாக வந்து அதன் பின்னர் வாமன அவதாரமாக வாயும் மனமும் சேர்ந்த மனிதனாக வந்து உழவனுடைய சிறப்பை புரிந்து வேட்டையாடுவதை புரிந்து மனிதனாக வந்து அதுல கலைகளின் அவதாரம் சிறப்புக்குரியது கிருஷ்ணன் என்று சொல்லப்படும். எப்ப கலை தேவைப்படுது ஒரு மனிதனுக்கு,
அடிப்படை தேவையா பசிக்கு சாப்பாடு வேணும், போட்டுக்க துணி வேணும், இருக்க வீடு வேணும், உண்டா இல்லையா? இந்த 3 இருந்தா அதுக்காக எல்லா உயிர்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்க இடம் வேணும், உடுத்த துணி வேணும், சாப்பிட உணவு வேணும், தாகத்துக்கு தண்ணி வேணும், ஓய்வெடுக்க ஒரு நிழல் வேண்டும். இப்ப இந்த ஓட்டத்துல மட்டுமே இருந்தா அது கொண்டாட்டத்துக்கு எங்க இருக்கும்? எனக்கு இங்க சாப்பாட்டுக்கே வறுமையா இருக்குது, நான் எங்க கொண்டாட்டம்னு கேட்பான். ஆனா இந்த தன்னிறைவுகள் எல்லாம் பெற்ற பின்னே ஒரு மனிதன் எதை தேடுகிறான் என்று சொன்னால் கலைகளை நாடுகிறான். அதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய சிறப்பு. அதனால்தான் அதுல புல்லாங்குழல் இசைக்கிறான், பாட்டு பாடுகிறான், கோலாட்டம் ஆடுகிறான், விளையாடுகிறான், கோபியரோடு கொஞ்சுகிறான். இதெல்லாம் மகிழ்ந்த ஒரு மனிதனுடைய முழுமையை சுட்டுகின்ற அழகான வளர்நிலைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்பர்களே. எனவே கிருஷ்ணாவதாரம் என்று சொல்லக்கூடியது கலைகளினுடைய சிறப்புடைய மனித வளர்ச்சியின் பரிமாண கட்டம். ஒரு எவல்யூஷன் எடுத்துக்கிட்டா அந்த பரிணாமத்தினுடைய கட்டம் உயர்நிலை. அது அதே போல அந்த கிருஷ்ணாவதாரம் அந்த மகாபாரதத்தினுடைய எல்லா கட்டங்களிலும் மறைபொருளாக இருந்து பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். போர் தொடங்குவதற்கு நாள் நிச்சயிக்கப்படுகிறது. அப்ப அந்த வானசாஸ்திரத்துல நிபுணன் யாரு? பஞ்சபாண்டவர்கள்ல சகாதேவன். அப்ப அந்த அவன்கிட்ட போய் டேட் டிசைட் பண்ணிக்கிறாங்க. அவன் வித்தகன், அவனிடத்துல தான் போய் தான் போர் தொடங்குறதுக்கு நாள் முடிவு பண்றாங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? போலியாக அவர்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக இவர் போய் திதி கொடுக்கிறாரு. அங்க நாள் வரல, திதி வரல. ஆனா இவர் போய் யாரு? கிருஷ்ணன் போய் திதி கொடுக்கிறார். அப்ப கிருஷ்ணனை இப்ப அவதாரம் கடவுள் தன்மை உடையவன் என்று எடுத்துக்கொண்டா, அங்கே கிருஷ்ணன் பிரார்த்தனம் பண்ணித்தானே இப்ப என்ன பண்றாரு? எல்லாரும் தேவாதி தேவர்களும் சந்திரர்களும் சூரியர்களும் எல்லாரும் நாளைக்கு தானே அமாவாசை, நீங்க என்ன இன்னைக்கே திதி கொடுக்குறீங்க, தர்ப்பணம் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டா அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ சூரியனும் சந்திரனும் ஒன்னா வந்தா தானே அமாவாசை, இப்ப என்னக்கிட்ட பாக்குறதுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்ப இன்னைக்கு தான் அமாவாசைன்னு சொல்லி அதை பொய்ப்பித்து விடுகிறார். என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாமெல்லாம் இந்த கோள்களை நாடி கோள்களுடைய ரியாக்ஷனுக்காகவே பயந்துகிட்டு இருக்கோம். ஜாதகத்தை போய் பார்க்குறேன், உனக்கு ராகு திசை, ஏழநாட்டு சனி, அந்த பார்வை சரியில்லை, இந்த பார்வை சரியில்லைன்னா இன்னைக்கு நவக்கோள்களின் பின்னாலேயே போய் அதுக்காக அஞ்சி அஞ்சி சாகின்ற மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு மறைபொருளாக சொன்ன இடம்தான் எல்லாத்துக்கும் மேல உள்ள பரமாத்மாவாகிய இறைநிலை மனம் வைத்தால் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கும் என்ற பேருண்மை அது. அப்ப அந்த இறைநிலையை உணர்ந்து கொள்வதற்கு யோகம் அன்றி வேறு வழி இல்லை என்று சொன்னது மட்டுமல்ல, ஒரு மனிதன் வாழும்போது போராடி கொண்டிருக்கிறான். என் வாழ்க்கை போராட்டமே எனக்கு கஷ்டமா இருக்கு, உன்னை நினைக்க கூட நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்கானா இல்லையா? நான் கூட பேசுகிறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த இணைப்பில் கலந்து கொள்ள முடிகிறது என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் இணைந்து கொள்ள முடிகிறது. மத்தியானம் 12 மணி நேரம் பெண்கள் கூட வர்றதுக்கு சௌரியம் இல்லாத ஒரு நேரம் எல்லாம் சமையலில் இருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாரும் நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது உண்மைதானே? அப்போ நம்மக்கிட்ட போய் இங்கே என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அதனால் நீங்கள் நேரம் இல்லைன்னு சொல்லாமல் இறைபொருளை தேடுவதற்காக நாட்டமாய் இரு என்று உபதேசிக்க முற்படுகின்ற ஒரு தன்மை. உதாரணமாக ஒரு கதையில சொல்லுவார்கள், யார் மிகப்பெரிய பூஜை செய்யறவேன்னு சொன்னா, அந்த ராவணனுடைய சகோதரர்கள்ல பெரிய சிவ பூஜை செய்யக்கூடிய பக்தன். ஆனா இல்ல வேற ஒரு ஆள் இருக்காரு, அவருடைய பூஜை தான் சிறப்புன்னு.
நான் இவ்வளவு பூக்களை அள்ளி கொட்டி பூஜை பண்றேனே, என்னுடைய பூஜை விடவா சிறப்பு அந்த ஆள் பண்றது அப்படின்னு. ஆமா, நீயாவது பூவெல்லாம் பறிச்சு தான் கொண்டு வந்து கூட கூடையா கொட்டி பூஜை பண்ற, சிறப்பா செலவு பண்ணி. ஆனா அவர் உட்கார்ந்த இடத்துல எல்லா மலர்களும் உன்னுடையதே, எல்லா மலர்களும் உனக்கே உரியது, எல்லா மலர்களும் உனக்கே சமர்ப்பணம்னு சொல்லி ஒருத்தர் பூஜை பண்றாரு. அவருடைய பூஜை சிறந்தது என்று உயர்த்தப்பட்டதாக கதையிலிருந்து அறியப்படுகிறது. அப்ப அந்த மனம் எல்லாவற்றையும் இறைவனுடைய அம்சமாக ஏற்று எல்லாவற்றையும் இறைவனுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற, நான் இல்லை இறைவா என்னுள் இருந்து நீதான் நடத்துகிறாய் என்று பொறுப்போடு புரிந்து கொள்ளுகின்ற ஞானம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் ஓய்வு பெற்றவன். அதுதான் ஒரு கதையில சொல்லுவாங்க, நாரதர் திரிகால ஞானி, எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்கிறவர். அவர் அப்பப்ப என்ன சொல்லுவாரு, நாராயணா என்று சொல்லுவார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், திரைப்படத்திலையும் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட திரிகால ஞானி என்று சொல்லக்கூடிய நாராயணன் கோஷத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாரதரையும் கூட, உங்களை காட்டிலும் என்னை தியானிக்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். யாரு? மகாவிஷ்ணு. என்ன எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒரு ஆள் இருக்காரா என்னை விட சிறப்பா அப்படின்னு. சரி நீ வா, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு ஒரு கிண்ணம் நிறைய சின்ன கிண்ணத்துல எண்ணெயை கொடுத்து, அதில் ததும்ப எண்ணெயை கொடுத்து, இந்த எண்ணெய் சிந்தாம இந்த உலகத்தை சுத்தி வான்னு சொல்றாரு. அப்ப அந்த எண்ணெய் கிண்ணம் சிந்தாம அவர் என்ன பண்றாரு, நாராயணன் என்று சொல்ல கூட மறந்து நாரதர் இந்த உலகத்தை சுத்தி வர்றார். இப்ப கேட்கிறாங்க, சுத்தி வந்தியே இப்ப எத்தனை தடவை நீ நாராயணான்னு சொன்னேன்னு. அதை எங்க சொல்றது, இங்க கிண்ணத்துல இருக்க எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, சிந்தாம சுத்தி அந்த கர்மத்தை செயலை செய்வதில் தான் நான் முழு நாட்டமா இருந்தேன். இல்லையா, அங்க நான் சொன்ன இன்னொரு ஆளை சொன்னேன் இல்லையா, அவன் ஒரு உழுகிறவன். அவன் காலையில ஒரு முறை தோல்ல அந்த உழுகின்ற ஏற்கலப்பையை தூக்கி வைக்கும்போது நாராயணான்னு தூக்கி வைக்கிறான். உழுது முடிச்சு எண்ணெயே சிந்தனை பண்ணிக்கிட்டே அந்த கர்மாவை செஞ்சுட்டு உழுது முடிச்சு இறக்கி வைக்கும்போது ஒரு தடவை நாராயணான்னு சொல்றான். இப்ப நீ எண்ணெய் கிண்ணத்தை சுத்தி வர்றதுக்குள்ளேயே நாராயணா சொல்றதை மறந்துட்ட, அதனால்தான் அவன் தான் சிறந்தவன்னு சொன்னேன்னு ஒரு கதையில சொல்லப்படும். இதிலிருந்து என்ன நாம் அறியப்பட வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அன்பர்களே, நாம் மனதனுடைய போராட்டத்தில் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அதுதான் குருட்சேத்திரம். ஏதோ அங்க பஞ்சபாண்டவர்களுக்கும் அந்த துரியோதனாதியர்கள் 100 பேருக்கும் ஏற்பட்ட சண்டைன்னு சொல்லி அதை ஒரு கதையாகவோ கருதினோம் என்று சொன்னால் அது பற்றி பின்னாடி பார்ப்போம். ஆனால் அந்த குருட்சேத்திரம் என்று சொல்லக்கூடியது மனம் சலனப்படுகின்ற நிலை. இப்ப அதுதான் அங்க அர்ச்சுனன் என்ற கதாபாத்திரமாக காட்டப்படுகிறது. மனம் துன்பங்களிலே சிக்கொண்டு தவிக்கின்ற நேரம் ஒன்று இருக்குமா இல்லையா வாழ்க்கையில், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப உபதேசம் செய்ய, அறிவு வழங்க, அறிவு சொரூபமான இறைவனாக கிருஷ்ணன் அங்கே காட்சி அளிக்கிறார். நாம் தயவு செய்து ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். போர் தொடங்குவதற்கு நாள் வச்சாச்சு. அந்த பக்கம் ரதகஜ துரக பதாதிகளோட போர் படை வீரர்கள்லாம் எதிரில் நிற்கிறாங்க. இந்த பக்கமும் எல்லாம் ரெடியா நிற்கிறாங்க. போர் தொடங்கிறதுக்கு சங்கூதியாச்சு. ஆனா அர்ச்சுனனுக்கு என்ன சந்தேகம் வருது, அங்க நிக்கிறது பூரா என் சொந்தக்காரன் நிக்கிறானே, என் தம்பி எல்லாம் நிக்கிறானே, என்னுடைய குருநாதர்லாம் நிக்கிறாங்களே அங்க. இப்ப என்ன அம்பு சொல்லுகிறியே கிருஷ்ணா, எனக்கு மனசே வரலன்னு போரனுடைய மும்முரத்துல அந்த தொடங்க நேரத்துல அர்ச்சுனனுக்கு சந்தேகம் வருது. இது மாதிரிதான் நமக்கும் வாழ்க்கையில அவ்வப்போது சந்தேகம் வர்றது.
அப்ப அந்த போர்க்களம் என்று சொல்லக்கூடிய மனம் அதுதான் குருட்சேத்திரம் என்று சொல்லக்கூடியது. குருட்சேத்திரத்துல போய் அவ்வளவு பெரிய பகவத்கீதையை உபதேசம் பண்ண முடியுமான்னு நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். 2 பக்கமும் படையெல்லாம் நிக்குது, இவர் கேள்வி கேட்கிறாரு, அவர் உபதேசம் பண்றாரு, அதுதான் பகவத்கீதைன்னு படிச்சிருக்குமா இல்லையா? ஆனா நாம இந்துக்கள்னு மாறுதட்டிக்கிட்டு பகவத்கீதையை படிக்கிறது இல்லை. அப்ப நம்மளையெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. முதல்ல திருத்திக்கிறதுக்கு வழியை பாருங்க. இல்லைன்னா இந்துனாவது சொல்லிக்காதீங்க, சரியா? ஆகையினாலே எப்படி மற்றவங்கெல்லாம் அந்த அவங்கவுங்க வேத நூலை படிக்கணுமோ அது மாதிரி நாம் எல்லோரும் பகவத்கீதையாவது படிக்கணும். வேதங்களை படிக்கலைன்னாலும் பகவத்கீதையாவது படிக்கணும். அப்ப அந்த பகவத்கீதையை தான் அங்க சொல்லுகிறார். அது ஒரு மனிதனுடைய மனப்போராட்டத்தின் போது அறிவாக இருந்து இறைவன் உணர்த்திய நெறி. அதுதான் கீதா உபதேசம் என்று சொல்லக்கூடியது. அதுல என்ன வருது? நீ அம்ப விடு, நீ கொல்லலப்பா. கொல்பவன் கண்ணன், கொன்றவன் கண்ணன். நீ அர்ஜுனன் எதையும் செய்யல, உன் வேலை இல்லை அப்படின்னு சுட்டப்படுகின்ற சிறப்பை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த மகாபாரதம் என்ற கதையை கூட அது ஒரு ஹிஸ்டரி கிடையாது, நடந்த கதை என்று கொள்வதற்கு இடமில்லை. இதை நான் சொல்லவில்லை, காந்தியடிகள் சொல்லுகிறார். அனாசக்தி யோகம் என்று ஒரு நூல், பகவத்கீதைக்கு காந்தியடிகள் எழுதிய உரை விளக்கம். அந்த நூலில் குறிப்பிடுகிறார், மகாபாரதம் ஒரு சரித்திரம் அல்ல என்று தெளிவாக சொல்லுகிறார். அதே போல அந்த கீதை என்று சொல்லக்கூடியது மகாபாரதம் என்ற முழுமையான கதை. அது ஒரு இதிகாசம், நாம் அறிவோம். அதனுடைய எத்தனையோ அத்தியாயங்கள்ல மைய பகுதியிலே சூடாமணியாக விளங்குகிறது. பகவத்கீதையை சொல்ல வேண்டும், பகவத்கீதையின் மூலமாக நல்ல வாழ்க்கை நெறிகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கீத உபதேசம் செய்த கண்ணன் என்ற கதாபாத்திரத்தின் வாயிலாக வேறு ஒருவர் பேசியிருக்கிறார். அங்க அர்ஜுனன் என்பது கற்பனை, கிருஷ்ணன் என்பது கற்பனை. ஆனால் அதை வியாசர் பேசியிருக்கிறார். அந்த குரு சொல்றாரு, ஹவு டு லிவ் இன் த வேர்ல்டு, உலகத்துல எப்படி வாழறதுன்றத அங்க எடுத்து சொன்னதுதான் சிறப்பு. எனவே தர்மத்தை உபதேசிக்கவே இந்த கதையும் கதாபாத்திரங்களும் புனையப்பட்டது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே போல கிருஷ்ண பகவான் என்ற நிலை, கிருஷ்ணன் ஒரு ஞான வடிவம் என்று புரிந்து கொள்ளும். அவன் அறிவாக பரிணமித்திருக்கிறான். நாம் எங்கெல்லாம் ஞானத்தை புறந்தள்ளி விடுகிறோமோ, அறிவை புறந்தள்ளி விடுகிறோமோ, நல்ல விஷயத்தை கேட்க வேணாம், நான் எனக்கு கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு ஊரை சுற்றி தான் தீருவேன்னு சுத்துறோமோ, அப்போ எல்லா இடைஞ்சலும் வரும். அப்போ ஐயோ அம்மான்னு கத்தனை பரவாயில்ல, பத்தாது. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி மனதை இறைநிலையோடு இணைத்து அங்கிருந்து ஆற்றல் பெறுகின்ற தத்துவங்களை எல்லாம், சரணாகதி தத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகிற போது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இத்தகைய இதிகாசங்கள், நிகழ்வுகள், கதைகள் இவற்றின் மூலமாகவெல்லாம் பெரியவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு சின்ன உதாரணத்திலேயே நான் எனதை விட்ட இடத்துலதான் அந்த திரௌபதிக்கு கிருஷ்ணனுடைய அருள் கிடைத்ததுன்னு விளக்கினார்களே, அந்த ஒரு இடத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே சரணாகதி தத்துவம் என்று சொல்லக்கூடியது. அதையே தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேரடி பாபா கோயிலில் உபதேசமா இருக்கட்டும், அவருடைய உபதேசங்களையும் நீ என்னை முற்றிலுமாக சரணடை என்று சொல்லுகின்றார்கள். இப்போ இறைவனை சரணடைகின்றது என்ற தத்துவத்தை நாம் புரிந்திருக்கிறோமா, பின்பற்றுகிறோமா, புரிந்திருக்கிறோமா என்று கேட்டால் சரணடைகிறது இல்லவே இல்லை. சரணடைந்தோம் என்று தெண்டனிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றோம் பாபான்னு விழுந்துட்டு எழுந்திருக்கிறதுல பயனில்லை. அங்க இறைவனுக்கு நம்முடைய உள்ளத்துல இடத்தை கொடுத்து விட்டு நாம் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றதுதான் முக்கியம். அதை விளக்குகின்ற இடம்தான் பகவத்கீதை.
ஜீவாத்மா எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை விளக்கிய இடம்தான் பகவத்கீதை. அப்ப குருட்சேத்திரம் என்ற இடம் போர்க்களமும் அல்ல, இங்கே நம்முடைய மனம்தான் போர்க்களம். இங்கே குழம்பி நிற்கின்ற மனம்தான் அர்ச்சுனன். இதற்கு வழிகாட்டுகின்ற அறிவுதான் பரமாத்மாவாகிய கிருஷ்ணன். அப்ப குழப்பத்தில் இருக்கின்ற மனதுக்கு நமக்கு அறிவாகிய பரம்பொருளாகிய இறைவன் சொன்ன உபதேசமாகிய பகவத்கீதையை இன்னமும் படித்து பார்க்கவில்லை, நேரமில்லை என்று சொல்லுகின்றீர்களே. அப்ப உங்களை எல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. சரி, என்னங்க திட்டுறதுலயே இருக்கீங்க, உள்ள விஷயத்த சொல்லுங்க, அப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறதே எனக்கு தெரியுது. அன்பர்களே, ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கையில கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்க எப்படி அர்ப்பணம் செய்து வாழ்வது என்பதை சொல்லுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நான் சொல்லிவிடுகிறேன், வேறொன்றும் இல்லை. அந்த வகையில நாம் நம்முடைய கடமைகளை முறையாக நிகழ்த்த வேண்டும் என்பதை கர்மயோகம் என்ற நியதியாக கிருஷ்ண பரமாத்மா வழங்கி இருக்கிறார். ஒருவன் யாருக்கு கடன்பட்டு இருக்கிறான் என்று கேட்டா அந்த லிஸ்ட்ல தாய் தான் வர்றாங்க. இப்ப பெத்த தாய்க்கு என்ன பண்ணீங்கன்ற கேள்வி. இங்க பார்த்தா சபரிமலைக்கு போவான், விரதம் இருந்து 12 வருஷம் 14 வருஷம் 18 வருஷம், இந்த 18 படிகளுக்கும் 18 வருஷம் போயிட்டு வந்து குருசாமி ஆயிடுவான். ஆனா பெற்ற தாயை போற்றாதவனாக இருந்தால் பயனில்லை என்பதை விளக்கி இருக்கிறார். அதே போல தந்தைக்கு வணக்கம். அப்ப மாதா பிதா குரு தெய்வம் என்றுதானே சொன்னார்கள். எனவே அம்மா சொல்லிதான் அப்பாவை தெரியும், அப்பா சொல்லிதான் குருவை தெரியும். குரு கிட்ட கொண்டு போய் விடும்போது என்னையெல்லாம் என்னுடைய இளமை பருவத்துல சின்ன பையனா இருக்கும்போது ஆசிரியர்கிட்ட போய் என்ன சொல்லி விட்டாங்க தெரியுமா? நீங்க நல்லா அடி பின்னி எடுங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலெல்லாம் உரிச்சிருங்கன்னு சொல்லிதான் கொண்டு போய் விட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு குருவினிடத்துல பக்குவப்படுத்தி கொள்வதற்காக இந்த மாணவனை சரண்டர் பண்ற தத்துவம் இருந்தது. அந்த உணர்வு குருவுக்கும் மாணவனுக்கும் இடையில இருந்தாதான், அந்த பயம் இருந்தாதான், அந்த பயம் என்ன பண்ணும், இங்க இறை பயமாக இறையச்சமாக நமக்கு காட்டப்படுது. தப்பு பண்ணா கண்ணை குத்திடுவார் கடவுள்னு சொன்னா நம்புற காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கும் தப்பு பண்ணா கண்ணை குத்திடுவான்னு சொல்லி பாருங்க. எல்லா தப்பும் பண்ணி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறவன்லாம் ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சு எந்த லாவில் எப்படி பூந்து வெளியே வரணுமோ வந்து அவன் சௌக்கியமா இருக்கான், மேடை ஏறி பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா தப்பு பண்ணா கண்ணை குத்திடுவான்னு? ஏன் இப்ப நடக்கிற தப்பெல்லாம் பார்த்தா கண்ணை குத்துறதுக்கு நேரம் வரலையா உங்களுக்கு, உங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்குன்னு நீங்க நினைக்க முடிகிறது. ஆகையினாலே தான் அன்பர்களே, தர்மத்தை உபதேசிக்கவே இந்த கதையிலே கதாபாத்திரங்களை கொடுத்து கிருஷ்ண பகவான் வந்து ஞான வடிவமாக விளங்கி சொல்லப்படுகிறது. அதனாலதான் காந்தியடிகள் சொல்றாரு, அந்த மகாபாரதத்திலே சொல்லப்படுகின்ற கிருஷ்ணன் என்ற பாத்திரம் கற்பனை நாயகனே என்று குறிப்பிடுகிறார் காந்தியடிகள். காந்தியடிகளைப் போல ஹே ராமா என்று வாழ்ந்தவர் இல்லை, பஜனையை செய்து வாழ்ந்தவர் யாரும் இல்லை. அவரே என்ன சொல்லுகிறார், கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லக்கூடியது ஒரு அவதார புருஷர் வேண்டுமானால் இருந்திருக்கலாம், ஆனால் கிருஷ்ணன் கற்பனை நாயகனே என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் அன்பர்களே, அந்த பகவத்கீதையிலே ஆத்ம நிலை எய்துதல் என்பதை பற்றி பேசப்படுகிறது. ஆத்மாவாகிய தன்னை அறிதல் என்பது, தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அச்சிக்கத்தான் இருந்தானே. அர்ச்சனை பண்ணுறதுக்கு எங்கேயா பழம் தட்டு தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் சூடமேற்றி கும்பிட்டுட்டு வர்ற தன்னையே அர்ச்சிக்கிற இடம் ஒன்று இருக்கு, அதுதான் தன்னை அறியும் கலைன்னு சொன்னாங்க. இப்போ அந்த தன்னை அறியும் கலையைத்தான் நான் துரிய யோகம் என்றும் விழிப்பு நிலை என்றும் நான் பேசியிருக்கேன். ஆனால் இதை யாரும் கேட்கறதுக்கு வர்றதில்லை. ஆனால் அர்ச்சனை வெளியில் போய் செலவு பண்ணி பழனி மலையில் போய் மாட்டிக்கிட்டு கீழே எல்லாம் உங்களை காலி பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க, கும்பிட்டுட்டு வந்து கஷ்டப்படுறீங்க.
அப்படி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கிரிவீதியெல்லாம் காலி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி கடவுள் நிலை அடைதல் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். இந்த கடவுள் நிலை அடைதல் என்ற தேடுதலே இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவையும் தட்டி எழுப்ப வேண்டியது குருவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்போ குரு சொன்னா கேட்டுக்கணும். நான் சொல்றதை கேளுங்க குருவேறு திருப்பி எதிர்வாதம் பேசக்கூடாது. அந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது கர்மத்தின் பயனை துரத்தல் என்று சொல்லுகின்றார்கள். நீ ஒண்ணுமே செய்யாம கை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்துருவியா? அது உன்னுடைய தர்மம் அல்ல. உன்னுடைய தர்மம் எது, உன்னுடைய கடமை எது, உன்னுடைய பொறுப்பு எது என்று கேட்டால் உன்னுடைய முழுமையான கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது என்னவோ, உன்னுடைய கடமைகளிலிருந்து விலகாமல் இருக்கின்ற உன்னுடைய கர்மாவை, அன்றாட கர்மா இருக்கு இல்லையா? புரியல இன்னமும் நான் என்ன சொல்றேன். எப்படி பெற்றவங்களுக்கு செய்யற கடமை இருக்குன்னு சொன்னோமோ, அப்ப அடுத்த பைண்டிங் இல்லறம்னு ஒன்று ஒருத்தி தாலியை கட்டி கணவன் மனைவியாக ஆகிற போது அங்கே ஒரு பெரிய பைண்டிங் ஆரம்பிக்குது. ஆனால் அது ஏதோ சௌக்கியமாக கொண்டாட்டமாக இருக்கிறதுக்காக மனைவி குடும்ப வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை இல்லை, அங்கே தான் தொடங்குது, பந்தங்கள் அதிகமாகிறது, தொடங்குகிறது. அப்போ அந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் இவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும், செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும். அதிலிருந்து விலக்கு கிடையாது. அப்புறம் பிள்ளைக்குட்டி பெத்தாச்சுன்னு வைங்க, அதுகளுக்கும் சேர்த்து செய்யணும். அப்போத்தான் உன்னையும் மனதையும் உடம்பையும் ஒழுங்காக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. இப்போ வயதும் வாலிபமும் இருக்குன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே, உனக்கே ஒரு வயசான நாள்னு ஒன்று வரும்போது, இயலாமை என்று ஒன்று வருகிற போது, அப்போதான் அங்கே சொசைட்டி சமுதாய பந்தம் தேவைப்படுகிறது. எனவே மனைவி மக்கள் அவங்களை பராமரிக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். இவன் எப்படி பெற்றவர்களையும் கவனித்து தன்னையும் பேணி தற்கொண்டாலையும் பேணி தன்னுடைய மக்கள் செல்வங்களை பேணுகின்றானோ அது இவனுடைய அறம் என்று சொல்லப்பட்டதோ, அதே போல இவனுடைய முதுமையிலே இவனுடைய அடுத்த வாரிசுகள் இங்கே தன்னுடைய தந்தையாரை பேணி காக்கின்ற கடமையும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற போது, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய கடமையிலிருந்து விதிவிலக்கு கோர முடியாது. அதைத்தான் சொல்றாரு, தை டூ யுவர் டியூட்டி, உன் கடமையை செய். கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் ரியாக்ஷன் நல்லா இல்லையேங்கிறது தான் எல்லாரோட கேள்வி. உண்டா இல்லையா? கடமையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் ரியாக்ஷன் நல்லா இல்லையே அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. கடமையை செய்யறதுல பற்றின்றி கர்மம் செய்ய வார்த்தையை போடுறாங்க. அதான் பகவத்கீதையில் ஒரு பெரிய கிளைமாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய கடமையை நீ பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இரு, அது என்ன திரும்பி எனக்கு கிடைச்சதுன்னு பார்க்கறதுக்கு உனக்கு ரைட் இல்லைங்கிறார். இதுதான் ரொம்ப அழகு. என்னன்னு கேட்டால், சொசைட்டிக்கே நீ ஒன்று செய்கிற, நான் சமுதாயத்துக்கு ஒன்று செஞ்சேன், சமுதாயம் திருப்பி எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு நீ கேட்க உனக்கு ரைட் இல்லை. நான் என் பிள்ளைகளுக்கு செஞ்சேன், என் பிள்ளைங்க எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்கறதுக்கு உனக்கு ரைட் இல்லை. புரியுதா? என் குடும்பத்துக்கு செய்தேன், என் நாட்டுக்கு செய்தேன், என் சமுதாயத்துக்கு செய்தேன்னா, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்று ஐவகை கடமைகளை ஒன்றினால் ஒன்று கெடாமல் நடத்திட்டு போற கடமை தான் அங்க பேசப்படுகிறதே தவிர, கடமையை செய்துவிட்டு திருப்பி என்ன கிடைக்கும்னு இட போட்டு பார்க்கறதுக்கு உனக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படவே இல்லை, உரிமை இல்லை. பகவத்கீதை தெளிவா சொல்லுது. கிருஷ்ணர் அதைத்தான் சொல்றாரு. ஒரு பற்றற்ற ஞானி எப்படி இருப்பானோ அந்த பரிபக்குவத்துக்கு நீ வர வேண்டும் என்பதை பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்துல ஒரு நிறை ஞானி எப்படி இருப்பான் என்று கேள்வி கேட்கிறார். யாரு? அர்ச்சுனன் கேட்கிறார். அந்த அர்ச்சுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்ற பதிலானது ஸ்தித பிரஜ்ஞ தரிசனம் அப்படின்னு 2வது அத்தியாயம் பூரா அதை தான் பேசுது. ஸ்தித பிரஜன் என்று சொன்னால் நிறை ஞானி என்று பொருள். இது வடமொழியில் இருக்கு, தமிழ்ல சொல்லிட்டேன். அப்போ ஒரு முழுமையான ஞானி எப்படி இருப்பானோ அந்த பக்குவத்துக்கு நீ வந்தாதான் வாழ்க்கையில ஓய்வு பெற முடியும். கடவுளிடம் சரணடைந்து விடுவதும் பயன் கருதாத கர்மம் நிகழ்த்துவதையும் பகவத்கீதை சொல்லுச்சே. இன்னைக்கு வரைக்கும் படிச்சிங்களா பகவத்கீதைய?
இத்தனை வயசாச்சு பகவத்கீதை கூட படிக்கலைன்னா நீ எல்லாம் என்னத்துக்கு பிரயோஜனங்கிறது தான் இன்றைய சிந்திக்க வேண்டிய கருத்து. கிருஷ்ணருடைய ஜெயந்தி நாள்ல உண்டா இல்லையா? இதை நான் சொன்ன தப்பா? கிடையாது. ஆகையினாலே தான் பகவத்கீதையை படியுங்கள். பகவத்கீதையிலே பற்றின்றி கர்மம் செய் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி பற்றின்றி கர்மம் செய்யறதுன்னு சொன்னா, செய்ய வேண்டிய காரியங்களை நல்லதா கெட்டதா, நல்லது செய்தா நல்ல விளைவு, கெட்டது செய்தா கெட்ட விளைவுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிற. நல்லதை செய்தால் நல்ல விளைவுதான், கெட்டதை செய்தால் கெட்ட விளைவுதான். இதுல மாற்றே கிடையாது. ஆனா இது உனக்கு புரிகிறதா இல்லையா? அங்க அறிவாக ஒன்னுள்ள இருந்து நீ தப்பு பண்ணா கெட்டது வரும், நல்லது செய்தா நல்லது வருங்கிறத உனக்கு உணர்த்தி கொடுக்கறது யாரு உனக்குள்ள இருந்து? அதுதான் இறைவனாகிய கிருஷ்ண பரமாத்மா. அப்ப உனக்குள் கிருஷ்ணன் பிறந்திருக்கிறானா என்று திரும்பி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி சிறப்புடையதாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்ய பொறுப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், கர்மத்தின் பயனை துரத்தல். செயலை செய், கடமையை ஒழுங்கா பண்ணு, அதுல இருந்து எக்ஸம்ஷனே கேட்காத. கர்மத்தின் பயனை துரத்தல். ஆனா கர்மத்தை நிகழ்த்தி கொண்டே செயல்படு. சும்மா இருக்கிறதுக்கு உனக்கு ரைட்டே கிடையாது. நீ பிறந்ததுக்கு என்ன இருக்கு? உனக்கும் சமுதாயத்துக்கு லைபிள் இருக்கா இல்லையா? சோறு யார் போட்டது சார்? ஒருபடி சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாட்டில் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றீங்க, நல்லா உப்பு புளி காரமெல்லாம் போட்டு இல்லையா, பக்குவமாக சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க. அந்த உணவில் இருக்கிற காய்கறி யார் விளைவித்தது? அரிசி, நெல், பருப்பு, எண்ணெய் வித்துக்கள் இல்லையா, மிளகாய், உப்பு கடற்கரையில் அவன் உழைச்சது, ஏலக்காய் மலையில் விளைஞ்சது. இத்தனை பேருடைய சமுதாயத்தினுடைய உழைப்பு உனக்கு இன்னைக்கு ஒருவேளை உணவா கிடைச்சிருக்குன்னா, நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு லைபிள் இருக்கா இல்லையா? அதை தான் கடன் மை விகுதி பெற்று கடமை என்றானது. அதுக்கு பேர் தான் கடமை. அப்ப சமுதாயத்துக்கு நீ என்ன செய்யற? பிறந்துட்டிய, நீ என்ன செய்யற? ஒன்றும் செய்யல. அப்ப என்ன செய்யணுமோ அதை செய்யி. அதுதான் கர்மயோகம். ஆனா செஞ்சுட்டு நான் இப்படியெல்லாம் நான் 40,000 ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்கு ஏதோ நல்லதெல்லாம் பண்ணேன், மக்கள் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு நாளைக்கு கோபம் வருமே உனக்கு. அந்த கோபத்துக்கு மட்டும் ரைட் இல்லைங்கிற. நீ செய்ய வேண்டிய உன்னுடைய கடமையை பற்றின்றி கர்மம் செய், பயனை எதிர்பார்க்காதே என்று சொன்ன பகவத்கீதையினுடைய ஞானம் என்னென்று சொன்னால், மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றினாலும் சரணாகதி என்ற நிலை. அதுதான் மனம், வாக்கு, காயம், எண்ணம், சொல், செயல். இந்த மூன்றுலையும் செய்ய வேண்டியதை எடை போட்டு விழிப்புணர்வோடு செய்யணும். அந்த விழிப்புணர்வுக்கு தான் யோகத்தை கொடுத்தாங்க. நான் முதல்லயே சொன்னேன், துரிய யோகம் என்று. அப்ப நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில இந்த விழிப்புணர்வை புத்தரும் பேசியிருக்கிறார், 11 சித்தர்களும் பேசியிருக்கின்றார்கள், ரமணரும் பேசியிருக்கிறார், வேதாத்திரி மகரிஷியும் பேசியிருக்கிறார். எனவே விழிப்புணர்வு இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை நொந்துபடும் என்பதுதான் அடிப்படை. எனவேதான் நண்பர்களே, எல்லாம் சிறப்பான ஒரு வழி சொன்னது என்ன என்று கேட்டால், இந்த பக்தி மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஞானம் என்று சொல்லக்கூடியது அது மட்டும், அறிவு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. பக்தியில நம்பிக்கை இருக்கிறது. இறை நம்பிக்கை என்பதுதான் பக்தி என்று சொல்லக்கூடியது. இந்த பக்தி இல்லாத ஞானம் என்று சொல்லக்கூடியது நமக்கு பயனளிக்காது என்று பகவத்கீதை சொல்லுகிறது. எனவே நாம் எல்லாம் இந்துக்களாக இருக்கிறோம். இந்துக்கள் என்று பெயர் சொல்லிக் கொள்ளுகிறோம், மாறுதட்டிக் கொள்ளுகிறோம். இந்து மதத்தை காக்கப் போகிறேன் என்று ஆங்காங்கே சில குழுக்கள் கிளம்பி போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்து மதத்தை காக்க வேண்டாம். இந்து மதம் சொன்ன அந்த சாரமாகிய பகவத்கீதையை புரிந்து வாழ்க்கையை நெறியாக கை கொள்ளுவதற்கு தெரிந்திருந்தால் நீங்களே சிறந்த ஞானி. அந்த ஞானி என்ற பெருமதத்தை பெறுவதுதான் கிருஷ்ண பரமாத்மா அவதாரத்தினுடைய தனிச்சிறப்பு. அவர் சொன்ன முக்கியமான நியதியே பகவத்கீதை தான். அதை நடைமுறைப்படுத்தி
பற்றின்றி கர்மம் செய்தல் என்ற அனாசக்தி யோகம் காந்தியடிகள் சொன்னதை, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற பெருநிலையை புரிந்து உணர்ந்து ஒழுகி வாழ்ந்து நிறைந்து சிறப்போம் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே கிருஷ்ண ஜெயந்தியை, கிருஷ்ணனுக்கு நீங்க எவ்வளவு பூ போட்டீங்க, துதிப்பாடினீங்க, பூஜை பண்ணீங்கிறது அடுத்த கட்டம். அது பிள்ளை விளையாட்டு. அதிலிருந்து அவர் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக கிருஷ்ணனை பரிபூரணமாக ஏற்று இந்த ஜெயந்தியை கொண்டாடுவோம் என்று கூறி இந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்ல நாளிலே எனது உரையை நிறைவு செய்து மகிழ்கின்றேன். இதுதான் நம்முடைய கடமையும் அறவுமாக இருக்கிறது. சிறப்போம், உயர்வோம். நன்றி, வணக்கம். நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா. இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த கிருஷ்ணரோட அந்த வேணுங்களை வந்து உங்களோட உங்களோட கையில வந்து எல்லாம் சொல்லி புரிய வச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது. இது எல்லாமே வந்து தத்துவமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் வந்து கர்ம யோகம், நம்ம கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது. எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க. இவ்வளவு பண்ணனே எனக்கு ரிட்டர்ன் வரலையே, எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்யறதாலதான் ஏமாந்து போயிடும். நம்ம கடமையை செஞ்சுட்டு பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவருக்கு. ரொம்ப 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 இருந்துச்சு. டோட்டல் சரண்டர் பத்தி சொன்னது. அந்த பாஞ்சாலியும் பஞ்ச பாண்டவர்களும்னா வந்து ஆன்மாவும் ஐம்புலன்களும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. துயில் உரிப்பது அப்படின்றது வந்து துயில இருந்து எழுந்துக்கிறது வந்து விழிப்புணர்வு அறிவித்துக்கு தான் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் அவங்க வச்சு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விழித்திருன்னாரு விவேகானந்தர். அததான் விழித்திருன்னு சொன்னார். ஆமா, எந்த விழித்திருன்னு அந்த கண்ணை திறந்துகிட்டு இருக்கிறது இல்ல, ராத்திரி பூரா தூங்காம கண் முழிக்கிறது இல்ல. அறிவின் விழிப்பு, அறிவின் விழிப்பு, அக விழிப்பு. சூப்பருங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மாசிலாமணி வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? மாசிலாமணி ஐயா ஏதாவது பேசணுமா? ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் வாங்க. யாருக்கும் கேள்வி இல்லைங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க என்ன சொல்லும் போது இங்க ஒரு அன்பர் கேள்வி கேட்கிறாரு. யுகம் 60 ஆண்டுகள். 10 யுகங்கிறாங்க. அது ஒவ்வொன்று 60 ஆண்டுகள் தான். அப்ப அங்க ஒரு ஆண்டுகள் எத்தனை? இல்ல, நீங்க இந்த தலைப்புக்கு தொடர்பான சந்தேகமா கேளுங்க. இப்ப அதெல்லாம் சிந்தனை பண்ணி என்ன பண்ண போறோம்? சரியா? இப்ப வந்து கிருஷ்ண ஜெயந்தி தலைப்பு, கிருஷ்ணனுடைய போதனைகள் தலைப்பு, அதை பேசியிருக்கேன். அது சம்பந்தமா பகவத்கீதை எப்படி, கடவுள் எப்படி, கடவுள் என்ன சொன்னாரு, எனக்கு இந்த இடம் புரியலன்னு கேட்டா சிறப்பா இருக்கும். அது யுகம் எத்தனையாக இருந்து நமக்கு என்ன ஆக போகுது? சரியா? ஸ்வீட் ஸ்டாலில் எவ்வளோ ஸ்வீட் இருக்கலாம். அது எப்போ பண்ணது, எக்ஸ்பைரி ஆனதான்றது தான் நம்ம கேட்கலாமே தவிர அது எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். சரி, அடுத்தது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம எதுவும் ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவங்க என்னன்னா சொன்னாங்களே, பெரியவங்க நமக்காக சொல்லி வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே அதுதான் கிருஷ்ண ஜெயந்தி. பூஜை பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. நம்ம ஃபாலோ பண்ணணும். அது படிநிலை தான், அது வழியா தான் வர்றோம். பூஜை பண்ணி தான் இறைவன் கிட்ட போறோம். போகும்போது எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடணும். ஈகோ விடணுங்கிறத முதல்ல சொன்ன சரணாகதின்ற இடத்த எல்லா நூல்களும் சொல்லுது, எல்லா மகான்களும் சொல்றாங்க. ஆனா கோயிலுக்குள்ளேயே போய் நான் யாரு தெரியுமான்னு கேட்குறான். கோயிலுக்குள்ளேயே போய் நான் பெரிய விஐபி தெரியுமா, எனக்கு ஏன் மரியாதை கொடுக்குற, கேட்டாலும் திறந்து உள்ளேன்னு கேட்குறான். பார்க்குறமா இல்லையா? நானும் பழனி மலையில் 37 வருஷம் வேலை பார்த்தவன் தான். அப்போ கோயிலுக்குள்ளேயே வந்து நான் யார் தெரியுமான்னு காலரை தூக்குனா நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் ஆன்மீகத்துலன்னு நாம தான் யோசனை பண்ணி பார்த்துக்கணுங்கிறது தான் இன்னைக்கு கண்டென்ட். கரெக்டுங்க. அதனாலதான் நம்ம பலிபீடம்னு கோவிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே வச்சிருப்பாங்க. அங்க நானே பலி கொடுத்து உள்ளவா அப்படின்னு. சூப்பர், ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி. செய்து கொள்ளலாமா? முடிச்சுட்டாங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க. கிருஷ்ணாவதாரத்தின் சிறப்புகளையும் போதனைகளையும் அருமையாக எடுத்துரைத்த அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.
அனைவருக்கும் நன்றி நன்றி. நன்றி. வணக்கம். வாழ்க வாழ்க. மகிழ்ச்சி. இந்த ஆனந்தமா வாழுங்கள். சிறப்போடு வாழுங்கள். வாழ்க. வாழ்க.